மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வாக்குத்தத்த வசனம் எபிரேயர் 7:25 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தின்படி இயேசுவின் மூலமாக நம்ம முற்றிலும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினருக்காக நீங்கள் அவங்களோட ரட்சிப்புக்காக நீங்கள் ஜோம் பண்ணிட்டு இருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவர் அவருடைய ரட்சிப்பை உங்களுடைய குடும்பத்தினர் மீது அவர் வைப்பார். அவர்கள் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது எப்படி இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு பாவம் அவங்க செய்யும் பொழுது ஆசாரியர்கிட்ட அவங்க போய் அவங்களோட பாவத்தை சொல்லி அதற்காக அவங்க பலி செலுத்துவாங்க. அதன் மூலமா ஆண்டவர் என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, முற்றிலும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்ட்டு அவங்க உணர்ந்து கொள்வாங்க. ஆனா ஒவ்வொரு தடையும் அவங்க பாவம் செய்யும் போது ஒரு பலியை செலுத்த வேண்டியதா இருந்துச்சு. ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இயேசு அவருடைய ஜீவனை நமக்காக ஒரு பலியாக கொடுத்தது நிமித்தம், நம்மளுடைய பாவம் எல்லாவற்றையும் அவர் சுமந்தது நிமித்தம் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது. அவரே நம்மளுடைய பாவத்தை எல்லாத்தையும் சுமந்திருக்கிறார். எபிரேயர் 7 அந்த முந்தின வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இயேசுவே மாறாத ஆசாரியராக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவரே நம்மளுடைய பாவத்தை எல்லாவற்றையும் சுமந்து நமக்கு ரட்சிப்பு கொடுக்கும் தேவனாய் இருக்கிறார். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது. ஸோ நம்ம பாவம் செய்யும் போது நமக்கு பாவத்தின் விளைவுகள் மரணமாக இருக்கிறது. ஆனால் இயேசு நமக்காக பலியாக இருக்கிறது நிமித்தம் நமக்கு நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ரோமர் 10:9 நம்ம பார்க்குறோம், இயேசுவை நம்ம நம்ப வேண்டும். இயேசுவே தெய்வன் என்று நம்ம வாயால் அறிக்கை செய்ய வேண்டும். அவர் நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த தெய்வனாய் இருக்கிறார் என்று நம்ம நம்பும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் ஆண்டவர் தருகிறார், ரட்சிப்பை தருகிறார், நம்ம பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார். ஸோ இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் சுவாமி என்று நம்ம சொல்லி நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். ஸோ இன்றைக்கும் நீங்கள் இயேசு தெய்வன் என்று நம்புங்க. அவரே தெய்வன் என்று நீங்கள் உங்கள் வாயால் அறிக்கை செய்யுங்க. உங்கள் இருதயத்தில் நம்புங்க. ஆண்டவர் கண்டிப்பாக அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ உதவி செய்வார். நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவார். நீங்கள் யாருக்கெல்லாம் ஜோம் பண்ணுறீங்களோ ஆண்டவர் அவர்களையும் ரட்சிக்க வேண்டும் என்று இப்பொழுதும் நம்ம ஜெபிப்போமா? ஏசப்பா, இன்றைக்கு உம்முடைய ரட்சிப்புக்காக நன்றி சுவாமி. நீரே எங்களுக்காக பலியாக இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து நீர் எங்களுக்காக மரித்து நீர் உயிரோடு எழுந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இன்றைக்கு ஒவ்வொருவரையும் உம்முடைய ரத்தத்தினால் கழுவும் அப்பா. அவர்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீ நீக்கி போடும் சுவாமி. உம்முடைய ரட்சிப்பை அவர்களுடைய வாழ்க்கையில் இறங்க செய்யும் சுவாமி. குடும்பத்தில் இறங்க செய்யும் அப்பா. வீட்டில் இறங்க செய்யும் சுவாமி. தெய்வீக சந்தோஷம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ரட்சிப்பின் சந்தோஷம் இறங்கட்டும் சுவாமி. யாரெல்லாம் பாவ பழக்கங்களில் இருக்கிறாங்களோ அது எல்லாம் அவர்களை விட்டு நீர் நீக்கி போடும் சுவாமி. உம்முடைய வெளிச்சத்தை அவர்கள் மேல் நீர் பிரகாசியும் அப்பா. நீரே அவர்களுக்கு நீர் தெய்வன் என்று வெளிப்படும் அப்பா. நீர் வெளிப்படும் சுவாமி. இன்றைக்கே அவர்களை தொட்டு நீர் ரட்சியும் சுவாமி. ஒவ்வொருவரும் சந்தோஷமாக உம்மை பின்பற்ற கிருபை தாரும் அப்பா. உமக்காக வாழ கிருபை தாரும் சுவாமி. நித்திய ஜீவன் ஒவ்வொருவரும் அடைய கிருபை தாரும் அப்பா. உங்களை ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். காட் பிளஸ் யூ. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அதே ஆசீர்வாதம் அவங்களும் பெற்றுக்கொள்ளட்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெஸ்டிமனிஸ் இருந்துச்சுன்னா உங்கள் சாட்சியை testimony@jesuscalls.org இமெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ. எனக்கு அருமையானவர்களே, இன்னும் சில நாட்களுக்குள் மே மாதத்திலே DKC, அதாவது டைனமிக் கிட்ஸ் கேம்ப், குட்டி பிள்ளைகளுக்கு 6 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும் எல்லா ஜபகோபுரங்களிலும் விசேஷித்த 6 நாள் கேம்ப் நடைபெற போகிறது. டைனமிக் கிட்ஸ் கேம்ப் சிக்னட் ரிங் என்ற தலைப்பிலே இந்த வருடத்திலே அது நடைபெற போகிறது. அங்கு மியூசிக், சிங்கிங், டான்சிங், மைம், கிராஃப்ட்ஸ், பெயிண்டிங், கேம்ஸ் எல்லாம் நடைபெறும். எதற்காக? ஆண்டவருடைய வசனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, அதன்படி அவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக, அவர்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறவர்களாகவும் மாறும்படியாக, அவர்களை பயிற்றுவிக்கும்படியாக இந்த அருமையான கேம்ப் நடைபெறப் போகிறது. உங்கள் பிள்ளைகளை அதற்கு அனுப்பி வைங்கள். இப்போவுமே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, அனுப்பி வைங்கள். இது முற்றிலும் இலவசம். இயேசு அழைக்கிறார் பங்காளர்களுக்கு. இன்னும் மற்ற பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள். பாக்கியம் பெற நாம் வைப்போம். 2வதாக இதற்காக ஜெபம் பண்ணுங்கள். இதன் மூலம்
பங்கேற்கும் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பெற வேண்டும் சுவாமி. இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டால் உம்மை ஏற்றுக்கொள்கிறோம் என்று வேதம் கூறுகிறதே. அப்பா, அதன்படி நீர் செய்யும். தயவு செய்து அவர்களை ஆசீர்வதியும், டீச்சர்ஸை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள். மூன்றாவதாக, நீங்களே டீச்சராக வரலாம், நீங்களே பாடுகிறவர்களாக வரலாம், நீங்களே மைம் சொல்லிக் கொடுக்கிறவர்களாக வரலாம், இன்னும் பிள்ளைகளை பராமரிக்க அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக வரலாம். ஆகவே இதற்காக நேரத்தை தயவு செய்து வாலண்டியர் பண்ணுங்கள். எல்லா டீச்சர்ஸும் ஜீசஸ் காஸ் பிரேயர் டவருக்கு வந்து இந்த பிள்ளைங்களை நீங்கள் பராமரிக்கணும். அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். நான்காவதாக, இதற்கான தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்கள், உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைவான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். காட் bless you. இதற்கு எப்படி சேருவது என்று பிரேயர் டவரோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களோடு சேர்ந்து சேவை செய்யுங்கள். காட் bless you. அருமையான சகோதரி ஆர் லீதியாள் புஷ்பா ஜாஸ்மின் நன்றி காணிக்கை அனுப்பி இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி சிஸ்டர். சங்கீதம் 34:10 கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. அப்பா அப்படியே செய்யும். சகோதரி லீதியாள், அவள் குடும்பம், சகோதரி குடும்பம் செழிப்போடு உயர்ந்திருக்கட்டும், சமாதானத்தோடு இருக்கட்டும். பேர பிள்ளைகள் படிப்பிலே உயர்ந்திருக்கட்டும், ஆவியினால் நிரம்பி இருக்கட்டும். குடும்பத்தில் அத்தனை பேரும் ஆசீர்வாதம் பெறட்டும், எம்ப்ளாயீஸும் பாக்கியம் பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.